இருக்கு. வேலை வாங்கின விதம் எனக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 1 நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பார்வதிக்கும் அதே சமயம் ரம்யா ஜோக்கும் சண்டை ஏற்பட்டது. இதுல சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாம் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க சொல்ற வேலையை செய்யணும். ஆனா வேலை செய்யறது யாருன்னு பாருங்களேன். அதிகம் திவாகரும் அந்த பார்வதியும் தான் செய்யற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரையே தான் எல்லா வேலையும் விடுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ரம்யா ஜோவும் அதுக்கப்புறம் அந்த சுபிக்ஷான்ற பொண்ணும் நைட்டு நேரம் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல ரெண்டு பேரை டார்கெட் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒன்னு திவாகர், இன்னொன்னு பார்வதி. எதுக்காக அப்படி டார்கெட் வைக்கிறாங்க? ஏதாவது பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்திருக்காரான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க வேணும்ட்டே அவங்களை டென்ஷன் பண்ணோம், டார்கெட் பண்ணோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட சரி, வியானா ஒரு வேலையை பத்தி தான் வந்து பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சொல்ற எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அப்ப ரம்யா ஜோ இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, நான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே ஆர்குமெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பார்வதி இருக்காங்கல்ல, நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன், இதுக்கப்புறம் நீங்க சொல்றத பண்ண முடியாதுன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பேசி ஷார்ட் அவுட்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமருதீன் தான் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பொறுமையா பேசுறாரு. பார்வதிக்கு ரொம்ப வேலை கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. நம்ம ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் எவ்வளவு வேலை கொடுத்திருக்காங்க, ஏன் இவங்க கோச்சுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஆனா ரம்யா ஜோ ஓவரா தான் பண்றாங்க.